கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இனக்கருமையானவர்களே, இந்த இடத்தில் ஆபிரகாமின் வேண்டுதல் அல்லது ஆபிரகாமின் ஜெபத்தை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் வேண்டும் பொழுது, கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நீங்கள் ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவர்? இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஒருவேளை உன்னுடைய எண்ணம் இன்னைக்கு அதாக இருக்கலாம். ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? ஆண்டவர் கேட்குறார், உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய இருதயத்தில் நீ இந்த ஆண்டவரோடு கூட ஒரு தீர்மானம் எடு. உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய வாழ்வில் நீ எந்த தேவைகளோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய்? அன்று ஆபிரகாம் தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தான். பின்பதாக உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு அதை கொடுத்தார், அவன் பெற்றுக்கொண்டான். இன்று உன்னுடைய வேண்டுதல் என்ன? உன்னுடைய தேவை என்ன? எதற்காக நீ ஜெபிக்கிறாய் அல்லது எதற்காக விண்ணப்பிக்கிறாய்? உன்னுடைய வேலை ஸ்தலத்துக்காகவா? உன்னுடைய வீட்டில் உள்ள பிரச்சனையா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து தான் கேட்குறார், இன்று உன்னுடைய பிரச்சனை என்ன? ஆபிரகாம் கேட்குறார், கர்த்தராகி ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறார், நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன், நீ என்ன என்னிடத்தில் கேள்வி. எனக்கு அருமையானால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே போகணும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இன்றைக்கி நம்புவீங்களா? இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க, தேவனால் எல்லாம் கூடும். ஒருவேளை நான் இன்னைக்கு காலையில் நினைக்கிறேன் உடனே நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? சில காரியங்களை நம்ம பொறுத்து இருந்து தான் ஆண்டவர் தருவார். நம்முடைய உண்மை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பதை விட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு அற்புதத்தை செய்தேன் ஆண்டவர். இன்று உன்னுடைய வாழ்வில் நீ எதை கேட்கிறாயோ அதை அவர் உனக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீ எதை விரும்புகிறாயோ அதை அவர் செய்வார். ஒருவேளை மருத்துவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கலாம், மருத்துவம் உன்னைக்கு க்யூர் ஆகாது, நீ முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த அற்புதத்தின் நாள் அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அடியேனுக்கு என்ன தருவீர் என்று சொல்லி உம்மிடத்தில் உரிமையோடு ஆபிரகாம் கேட்ட பொழுது அவனுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தீர், அவன் பெற்றுக்கொண்டான். இன்றும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உரிமையோடு உங்கள் சமூகத்தில் வந்து கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வின் தேவைகளை முன்வைத்து கேட்கிறாங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே செய்கிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.